நம்ம பாக்குறோம் கர்த்தரோட கிருபை காலையோடு புதிதா இருக்குது. கர்த்தர் அன்றாடம் என்ன செய்யறாரு? கிருபையை குறித்து நாம் கர்த்தர் பக்கம் திரும்பபடியா கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறாரு. அவரோட கிருபை காலையோடு புதிதா இருக்குது. நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் கர்த்தர் பக்கம் திரும்புவோம், கர்த்தர் வழியில நடப்போம், எல்லா விதமான கட்டுகள் இருந்து விடுபட்டு கர்த்தர் வழியில நடப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் காலையோடு பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாள்லயும் நம்முடைய இருக்கிற ஒரு புதிய காரியம் நடக்கோடு கர்த்தர் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரிது. அவைகள் காலையோடு புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம எதிர்பார்த்து காலையோடு அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காலையை ஸ்டார்ட் பண்றது போல, ஆரம்பிக்கிறது போல, தூங்குறது போல நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கணும். பழைய காரியங்களை விட்டு விடணும், பழைய தோல்வியை விட்டு விடணும், பழைய பாவத்தை விட்டு விடணும், பழைய பிடியில பலவிதமான பிடியில காணப்பட்டிருக்கலாம், அந்த பலவிதமான பிடிகள் இருந்து விடுபடணும். கர்த்தரோட வழிகள்ல நடப்போம். கர்த்தரோட வழிகள்ல நடக்கும்போது கர்த்தரு எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம